ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மாதத்தின் கடைசி நாள் இயேசுவை கொண்டாடுவோம் என்கிற இந்த அருமையான துதி ஆராதனை நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் நமக்கு செய்த மாதம் முழுவதும் எத்தனை ஆச்சரியமா நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு எத்தனை, யோசித்து பாருங்க. எத்தனை விபத்துகள் ஆபத்துகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல, எத்தனை கொள்ளை நோய்கள் உலாவுகிற இந்த உலகத்துல கர்த்தர் நம்மையும் நமக்கு அருமையானவர்களையும் நமக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாத்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தருக்கு ஆராதனை செய்து, கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் ஒருவரே நம்மை இதுவரைக்கும் தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். அவர் நமக்கு போதுமானவர். ஆகவே பாருங்கள், நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, நீ ஒரு போது முழு உள்ளத்தோடு. தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள் ஏராளம் இருக்கலாம். சில நேரத்தில் அது இன்னும் நிறைவேறவில்லையே என்ற ஏக்கம் இருக்கலாம். ஆனாலும் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பாருங்க, நமக்கு பின்பதாய் நன்மைகளையும் கிருபைகளையும் தொடர செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் நன்மைகளையும் நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் இவைகளை தொடர்வதற்கு அல்ல, ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வதிக்கிறவரை தொடர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்த நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை பாருங்க. பலவீனத்தில், தேவையில், நம்முடைய நெருக்கத்தில் அவருடைய கிருபை போதும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அன்றைக்கு பவுல் அப்படித்தான் சொன்னார். என்னுடைய பலவீனம் இது, என்னுடைய கிருபை இது, என்னுடைய தேவை இதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்படி அவருடைய கிருபை நம்முடைய எல்லா தாழ்வுகளிலும் குறைவுகளிலும் அது நிறைவுள்ளதை, அது நமக்கு போதுமானதா இருக்கிறது. அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரைக்கும் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி நீரே. சொல்லலாமா? எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நம்முடைய தேவைகளை அறிந்தவர், இதுவரைக்கும் தேவைகளை சந்தித்தவர். ஆபிரகாம் அந்த மோரியா மலையில போய் யோசித்து பாருங்க, எதுவுமே கையில இல்ல, எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று கர்த்தரை ஆராதிக்க செல்லுகிறார், பலி செலுத்த செல்லுகிறார். தேவைகள் சந்திக்கப்படுது. இந்த நாளிலும் கூட அப்படி ஆராதிக்கும் பொழுது, என் தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மிரியாம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த பாடலை பார்க்கும் பொழுது, தனக்கு பின்பதாய், தங்களுக்கு பின்பதாய் இன்னும் ஏராளமான எதிரிகள் வரத்தான் போகிறார்கள்.
அவர்களையும் எங்கள் ஆண்டவர் இந்த எகிப்தினுடைய சர்வ சேனையும் முறியடித்த அதே ஆண்டவர் இனிமேல் வருகிற எல்லா ராஜ்யங்களையும், எல்லா ராஜாக்களையும், எல்லா எதிரிகளையும் அவர் முறியடிப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட தேவனுடைய வல்லமையை பாடுகிறார். நாளிலும் கூட என்னை கேட்கிறவர்களே, நம்ம அப்படித்தான் தேவனுடைய சர்வ வல்லமையை உயர்த்துவோம், தேவனுடைய சர்வ ஆளுகையை பாடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்துல ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவரைக்கும் நடத்தின அதே ஆண்டவர் இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வல்லமை, உங்க கிருபை, ஆண்டவரே உம்முடைய மகிமை இன்றும் மாறாதது, மாறாதது. ஹalleluya. சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் இல்லாமல் நாம் இல்லை, அவர் சொல்லாமல் உயர்வு இல்லை. சேர்ந்து பாடலாமா? ஹalleluya. அழைத்த நாள் முதல் இதுவரைக்கும் எங்களை விட்டு விலகாத பிரசன்னம், வாக்குத்தத்தம், உடைந்த நாட்கள் எல்லாம் உருவாக்கின அவருடைய கிருபை போதும். சேர்ந்து பாடலாம். இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீ இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாமல் பாதுகாத்த பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, பிரசன்னம் தான் எனது தகுதி. இந்த உலகத்தில், இந்த உலகம் என்னை தகுதியை வைத்து அங்கீகரித்துக் கொள்ளும். என் தேவன் தகுதி இல்லாமல் என்னை அங்கீகரித்து என்னை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல போறீங்க? அப்படின்னா என்னோடு கூட சேர்ந்த பாடலை, இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. கல்வி அறிவு இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னம், அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு நிரூபிக்கிறது அவருடைய பிரசன்னம். கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவு பல்கலை சான்று இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உம்
பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி. ஆமாண்டவரே, நான் இல்லையே சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி. அவருடைய பிரசன்னத்தை உயர்த்துவோம், அவருடைய கிருபையை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, பிரசன்னம் தான் ஓ எங்கள் தகுதியே, எங்கள் நீதியே, உம் பிரசன்னம் தான், உங்க கிருபைதான், உங்க நீதிதான் எனது தகுதி. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லுகிறார். அதற்கு சித்தி மரம் பயன்படுத்தப்பட வேண்டுமா? இந்த சித்தி மரம் கரடு முரடானது, அநேக முட்கள் நிறைந்தது. பாருங்க, இப்ப இந்த மரத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்த சொல்றார். இப்போ மோசே அந்த மரத்தை அவர் எடுத்து அதை செய்ய சொல்லுகிற ஜனங்களிடத்திலே செய்ய சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னதான கட்டளை இது. அந்த மரத்தை நன்றாக இழைத்து அந்த முட்கள் எல்லாம் கரடு முரடெல்லாம் நீக்கிட்டு பாருங்க, பொன் தகட்டாலே அந்த மரங்களை எல்லாம் மூடி அதை இணைத்துத்தான் நீங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும், உடன்படிக்கை பெட்டியை செய்யணும் ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இதே போலத்தான் பிதாவாகிய தேவன் நம்மை எப்படி அவருடைய பிள்ளையாக, ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அநீதியை, அசுத்தத்தை பாருங்க அவர் வெறுக்கிறார், பரிசுத்தத்தை ஒன்றுதான் அவர் விரும்புகிறார். அப்படியான நம்மை எப்படி அவர் விரும்ப முடியும்? நம்மை அவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாருங்க, இதே போலத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பற்றிய செய்ய சொன்னது போலத்தான் சித்தி மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை, கரடுமுரடான வாழ்க்கை, முட்களை போன்ற வாழ்க்கை. பாருங்க, இதையெல்லாம் ஆண்டவர் நீக்கி எல்லாம் மாற்றிட்டு இயேசு சிலுவையில நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த நீதி என்கிற அந்த பரிசுத்த பொன்னை, அந்த நீதியை நம்மேலே அந்த சித்தி மரத்துல எப்படி போர்த்தப்பட்டதோ அதே போல அந்த நீதியை நம்மேல போர்த்தின மாத்திரத்துல பிதாவாகிய தேவன் எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை யார் பார்த்தாலும் பொன்தான் தெரியும், சித்தி மரம் தெரிவதே இல்லை. அதே போலத்தான் இந்த உலகத்தில் நம்மை நீதிமானாய், ஆமென், ஆண்டவர் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார், பரிசுத்தமானாய் பார்க்கிறார். ஆகவே அந்த தகுதி எதன் அடிப்படையில்? அவர் கிருபை, அவருடைய பிரசன்னம். உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க கிருபைதான் எனது தகுதி. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க நீதிதான் எனது தகுதி. ஹல்லேலூயா. கர்த்தரே நல்லவர், இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே, நம்ம ஏதோ ஒரு சாதாரண அற்பமான ஜனங்களை நம்ம பார்க்க வேண்டாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொன்னது போல நாங்கள் எதினாலே விசேஷமானவர்கள், தேவனே இது எங்களோடு கூட இருப்பதினாலும் எங்களோடு கூட வருவதினாலும் அல்லவா? யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே அவ்வளவு விசேஷித்த அந்த அனுபவமானா புதிய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்த தெய்வம், வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர்ல படிக்கலாம், அவர் நமக்குள்ளே உலாவி
நமக்குள்ளே வாசம் பண்ணி நாமே ஆலயமா நம்முடைய தேவனாய் அவர், நாம் அவருடைய ஜனங்களாக எத்தனை மேன்மை உள்ள ஸ்லாக்கியம். ஆகவே விசேஷித்த தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட நீ கர்த்தருடைய சந்நிதியிலே நாட்டப்பட்ட ஒலிவ மர கண்டுகளை போல நீ இருக்கிறாய். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் அபிஷேக ஒலிவ மரம், உங்க ஆலயத்தில் நடப்பட்டவன், உங்க சமூகத்தில் வாழ்கிறவன். என் வாழ்க்கை நிச்சயம் மலரும், கனி கொடுக்கும் வாழ்க்கை இருக்கும். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் வைப்பார். நீ சொல்றவங்க எல்லாம் சேர்ந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நம் அபிஷேக ஒலிவ மரம், அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவர். நான் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் சமூகம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமாய், நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவர். ஆமா ஆண்டவரே, அன்றைக்கு அந்த தோட்டத்தை அத்திமரம் கெடுத்து கொண்டிருந்தது. தோட்டத்தை எஜமான் சொல்லிட்டான், இதை தூக்கி எரிஞ்சிடு, பிடிங்கி எரிஞ்சிடு. தோட்டக்காரன் சொல்றான், இல்ல இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், அப்படித்தான் நம்ம இன்னும் காப்பாற்றுகிறோம் சொல்லி பாடலாமா? காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நான் அபிஷேக நிச்சயமாக ஒலிவ மரம் தான், ஆலயத்தில் இடப்பட்டவர்கள் சமூகத்தில் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். அந்த தோட்டக்காரன் சொல்றான், நான் இதற்கு எரு போடுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், நிச்சயம் அடுத்த ஆண்டு பலன் கொடுக்கும், மலரும், கனி தரும். ஆகவே தோட்ட எஜமானன் இன்னும் ஒரு ஆண்டு காலம் அந்த மரத்தை அங்கே வைத்து பராமரிக்க சொல்லுகிறான். அந்த பலன் தந்தது நாமும் சொல்லுவோம், நாங்கள் பலன் தருவோம், கனி கொடுப்போம், உலகமெங்கும் நாங்கள் பயன்படுவோம்.
பலன் தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேரூண்ட கிருபை செய்தீரே. பலன் தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேரூண்ட கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நான் அபிஷேக ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவர். அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். இந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுதே ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நிச்சயமாக என் தேவைகள் யாவையும் சந்தித்திடுவி, எந்த சேதமும் இன்றி காத்திடுவி. நானும் அபிஷேக ஒளிவ மரம். நிச்சயமாக கர்த்தர் அப்படியாக நம்மை மாற்றுவார். இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே பலன் பெற்று எழும்புவதுதான் நமக்கு ஒரு பெரிய பலனே. பாருங்க, அது நம்மளுடைய ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில ஒரு புது பலனை, ஒரு புதிய தைரியத்தை, புதிய நம்பிக்கையை தருகிறது. ஆகவே இந்த மாதத்தின் கடைசி நாளில நம்முடைய தேவைகளை நினைத்து புலம்பாதவர்களாக, தேவைகள் யாவையும் சந்திக்கிறவர், என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, அப்படி நம்மை நடத்துவார். தொடர்ந்து ஆவியானவர் நடத்தும்படியாக நம்மையே அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தைகளை நம்ம சற்று திரும்பி பார்ப்போம், சற்று தியானிப்போம். வேதத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அங்கே படிக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமட்டு போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனாலே மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சரி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாய் பிரகாசிக்க கடவது. அருமையானவர்களே, தேவனுடைய அருமையான அந்த வார்த்தைகளை நம்ம தியானித்தோம், நம்ம வாசித்தோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவரை பின்பற்றுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற, அவருடைய சீஷர்களாய் இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த ரெண்டு காரியத்தை ஏன் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார்? நீங்கள் இந்த பூமிக்கு உப்பு, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சம்.
ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தை சந்திக்க போகிற நான் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நாம் இந்த உலகத்திலே நமக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த உலகத்திலே தேவனுக்காக படைக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் எப்படி இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பாருங்க, உப்பு சமையலுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அதுதான் சுவையை தீர்மானிக்கிறது. ஒரு பழமொழியே உண்டு பாருங்க, உப்பில்லாத பண்டம் குப்பையில் போடப்படும். அதே நேரத்தில் உப்பு அதிகமாய் போனால் கூட, சில நேரத்தில் கூட பாருங்க, எங்கள் வீடுகளிலே உப்பு அதிகமாக இருக்கும் நேரத்தில் அந்த உப்பை குறைப்பதற்கு அநேக காரியங்களை செய்வார்கள். தேங்காய் பாலை ஊற்றி அதிலே அந்த உப்பினுடைய அந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் இது பண்ணி எடுத்து அப்படி அந்த உப்பு குறைக்கப்படும். இப்படிதான் அருமையானவர்களே, உப்பு ரொம்ப சரியாய் பயன்படுத்தணும். ஏனென்றால் உப்பு தான் சுவையையே தீர்மானிக்கிறது. அதே போல பாருங்க, பல லட்சங்கள் செலவு செய்து நம்ம வீடு கட்டலாம். பல லட்சங்கள், பல மாடிகள் கொண்டதான பாருங்க அழகான வீடுகளை நேர்த்தியாக நம்ம கட்டலாம். ஆனால் அந்த வீட்டிற்கு வெளிச்சம் இல்லை என்றால் கண்டிப்பாக வெளிச்சம் வரும் வரைக்கும் அதிலே யாரும் குடியேறவே மாட்டார்கள். பாருங்க, வெளிச்சம் ரொம்ப முக்கியம். பாருங்க, அங்க கரண்ட் வந்து கரண்ட் எடுத்து அங்க எல்லா விதமான அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற காரியங்கள் அங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்தால்தான் அந்த வீட்டிலே குடியிருக்க முடியும். பாருங்க, உதாரணமா பாருங்க, வெளிச்சம் அவ்வளவு முக்கியமானது. அம்பானி தன்னுடைய வீட்டுக்கு வெளிச்சத்தை அந்த பாருங்க அங்க இரவு நேரத்தில் அவர் பயன்படுத்துகிறதான அந்த விளக்குகள், அது மட்டுமல்ல அவர் யூஸ் பண்றதான எல்லா கரண்ட்டுக்கும் அவர் மாதம் 70 லட்சம் ரூபாய், யோசித்து பாருங்க, வெளிச்சத்திற்காக 70 லட்சம் செலவு செய்கிறார். அப்ப வெளிச்சம் எவ்வளவு முக்கியமானதுன்னு யோசித்து பாருங்க. ஆகவே தான் பிரியமானவர்களே, உப்பு வெளிச்சம். இயேசு இதைத்தான் நமக்கு ஒப்பாக சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். இந்த உப்பும் இந்த வெளிச்சமும் எப்படி இருக்கிறது, அது எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால், அருமையானவர்களே பாருங்க, நாமும் இந்த உலகத்துக்கு எப்படி உப்பாக பயன்படணும், உப்பாக இருக்கணும், எப்படி வெளிச்சமாக இருக்கணும், வெளிச்சமாய் பயன்படணும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பாருங்க, அந்த காரியத்தை நம்ம தியானிக்கலாம். உப்பு பாருங்க ஒரு தனித்துவமான பொருளா இருக்கிறது. பாருங்க, நாமும் அப்படித்தான். ஆண்டவர் சொல்றாரு, நம்மை தனித்துவமாய் வைத்திருக்கிறார். ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு அம்மா, ஒரு விசுவாசி அம்மா கேட்டுச்சு, ஐயா, பைபிள்ல இயேசு கிறிஸ்து ஏன் நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் இந்த உலகத்துல வைரக்கல் இருக்கு, இப்படி பல கல் இருக்குது, ஆனா உப்பு கல்லுக்கு ஒப்பாக ஏன் அவருடைய பிள்ளைகளை சொல்லணும், அவரை பின்பற்றுவதை சொல்லணும்? அப்பதான் பாஸ்டர் அதுக்கு பதில் சொன்னார். பாருங்க, இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளுக்கும் மாற்று பொருள் இருக்கிறது. உதாரணமாக வைரக்கல்லுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், மாணிக்க கல்லை பயன்படுத்தலாம். வைடூரியம் இருக்குது, கோமேதகம் இருக்குது, இப்படி பல கற்களை நம்ம என்ன செய்யலாம், உபயோகிக்கலாம். ஆனால் உப்புக்கு பதிலாக, உப்புக்கல்லுக்கு பதிலாக மாற்றாக எதையும் பயன்படுத்த முடியாது. அது தனித்துவமானது. அதே போலத்தான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே தனித்துவ அடையாளமாய் நம்மை காண்பிப்பதற்காகத்தான் நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பாருங்க, தனித்துவம் உள்ள அனுபவம் என்று சொல்லும் பொழுது ஏதோ எல்லாவற்றையும் உலகத்தையே விட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இல்ல இந்த ஏதாவது ஒரு காட்டுல போய் வாழணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லல. தனித்துவம் என்பது அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனத்தை நீங்க படித்து பாருங்க. அங்கே தனித்துவமாய் வாழுகிற அந்த அனுபவத்தை, அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்ல, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்ல, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்ல. நம்ம பரிசுத்தமாய் வாழ
ஏனென்றால் அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம் தேவனாய் இருப்பதினாலே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறதினாலே தனித்துவமான பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவன் நம்மை அந்த உப்பை போல தனித்துவம் உள்ள நீங்கள் உப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். இத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பாருங்க, மீன் கடலுக்குள்ளதான் இருக்கும், ஆனா மீனுக்குள்ளே ஒருபோதும் உப்பு ஏறுவதில்லை. தாமரை நீரில் தான் இருக்கும், ஆனால் நீர் தாமரையிலே ஒருபோதும் ஒட்டுவதில்லை. இதே போலதான் இந்த உலகத்திலே வாழலாம், ஆனால் இந்த உலகத்திலே ஒரு தனித்துவமான வாழ்க்கை. பாருங்க, 1 பேதுரு 1:15-16 சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்த நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தராகவே நீங்களும் பரிசுத்தராய் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்தம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க இயேசுவை போல பாருங்க, அவர் பரிசுத்த, அவரை பின்பற்றுகிற நாமும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துக்கு உப்பை போல தனித்துவமாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். உப்பு பாருங்க தனித்துவமானது. அடுத்தது உப்பு பாருங்க, அது கரைந்து சுவை தரக்கூடியது. உப்பை நீங்க போட்ட உடனே அது கரைந்து விடும், அது எங்கே போனதென்றே தெரியாது. அதே போலதான் இந்த உலகத்திற்கு நாம் நம்மை காண்பிக்கவளாய் அல்ல, நம்மை மறைத்து இயேசுவை காண்பிக்க பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். யோவான் சொல்றார் பாருங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா. சிலர்லாம் சாட்சி சொல்லுவார்கள், நான் 40 நாள் உபவாசம் செய்தேன், கர்த்தர் அற்புதம் செய்தார். இங்க கர்த்தர் அற்புதம் செய்தார் என்பது முக்கியம் அல்ல, அவர்கள் சொல்லுகிற சாட்சியை நான் 40 நாள் உபவாசம் பண்ண பாருங்க, அதுதான் அத முக்கியத்துவப்படுத்துவாங்க. இதுல சில ஊழியர்களை நம்ம பார்க்கலாம், அந்த ஊழியர்களை குறித்து சாட்சிகள் சொல்வதை கேள்விப்படலாம். அந்த ஊழியர் கை வைத்தார், கர்த்தர் அற்புதம் செய்தார். இங்கே கர்த்தர் அற்புதம் செய்தது பெரிதல்ல, அந்த ஊழியர் கை வைத்தார் பாருங்க, அதுதான் பெரிசாக பேசப்படும். அப்படி அல்ல பிரியமானவர்களே. அங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த 16ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, அங்க உங்களை மகிமைப்படுத்திடக்கூடாது, பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்படி நம்ம உப்பாக கரைந்திட வேண்டும். அப்படி கரைந்து கர்த்தருக்கு சுவை தந்திட வேண்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுதான் உப்பினுடைய செயல்பாடு, அது கரைந்து சுவை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது உப்புடைய அடுத்த ஒரு தன்மையை பாருங்க, அது என்ன செய்யுமா? அது பாதுகாக்கிறது. அது பாதுகாக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கருவாடு, ஊறுகாய், இப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் வெகு நாட்களாய் கெட்டு போகாமல் இருப்பது காரணம் எது? அந்த உப்பு தான். ஒரு விசுவாசி பாஸ்டரத்துல வந்தார், அவர் இப்படி சொன்னாரு, இந்த உலகத்துல தண்ணீருக்காக ஜனங்கள் ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கும், ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எத்தனை சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் பாருங்க. இப்பொழுது கூட கர்நாடகாவிலிருந்து கேரளாவிலிருந்து நமக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று ஒரு போராட்டம். இன்னொரு பக்கம் வடநாட்டுல பாகிஸ்தான் நாட்டில இருந்து சிந்து நதிக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் இந்தியா அதை ரத்து செய்கிறது. இப்படி தண்ணீருக்கு உரிய காரியங்களை, இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது பாருங்க. இதை தான் அவர் சொல்லுகிறார், பாஸ்டர் சொல்றார், இவ்வளவு தண்ணீருக்கு பிரச்சனை இருக்குது, ஏன் கடவுள் கடல் நீரை எல்லாம் நல்ல தண்ணீராக அவர் படைத்திருந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னார். அதுக்கு பாஸ்டர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கழிவு நீர்களும், அசுத்தமான நீர்களும் எங்க போய் சேருது? நேரா கடல்ல போய் தான் சேருது. ஆனா இந்த கடல் தண்ணீரில் மட்டும் உப்பு இல்லாமல் இருக்குமானால் இந்த உலகமே நாற்றம் எடுத்து விடும் என்று சொன்னார். அதான் உண்மை. ஏனென்றால் அந்த கடல் தண்ணீர் உப்பாக இருப்பதினாலே எல்லா நச்சுத்தன்மைகளை அழித்து விடுகிறது, எல்லா நாற்றத்தை அது மாற்றி. யோசித்து பாருங்க, அந்த கடல் பாதுகாக்கிறது, உப்பு பாதுகாக்கும். ஆம் பிரியமானவர்களே, இதே போலத்தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நாமும் இந்த உலகத்திலே ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் அழித்து விடக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு கூட அந்த உப்பை போல காணப்படணும். அங்க வேதத்துல நம்ம படிக்கலாம்,
ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய அந்த லோத்துவிற்காக அவன் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறான். அவன் அழிந்து விடக்கூடாது. அவன் உப்பாய் இருந்தான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் திறப்பேன் என்று இந்த ஜனத்தை அழித்து விடாதிரும் என்று உப்பாய் இருந்தான். பாருங்க, பவுல் அவன் சொல்லுகிறான், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல படிக்கிறேன், கவனியுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவ அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய உறவுகள் ரட்சிக்கப்பட வேண்டும். நமக்கு அருமையான ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களை பாதுகாக்கிற உப்பாக, அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாக, விண்ணப்பம் செய்கிறவர்களாக, வேண்டுதல் செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டுமா? ஏனென்றால் உப்பு பாதுகாக்கிறது. நம்ம இந்த உலகத்துக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் உப்பாக இருக்கிறோம். பாருங்க, அடுத்தபடியா அடுத்த ஒரு காரியத்தை சொல்றார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, வெளிச்சம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வெளிச்சம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. பூமி இருளாய் இருந்த பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று முதலாவதாக வெளிச்சத்தை தான் படைக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படித்தாங்க. சொல்லுகிறார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாயிட்டு வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். முதலாவது பாருங்க, தேவன் வெளிச்சத்தை தான் நல்லது என்று காண்கிறார். இந்த நல்லது, வெளிச்சமாகிய நல்லது முதலாவது வந்த பின்புதான் அடுத்தடுத்த அநேக காரியங்களை ஆண்டவர் படைத்து சிருஷ்டித்து உருவாக்கி நல்லது நல்லது என்று சொல்கிறதை பார்ப்பார். அநேக நல்லது வர வேண்டுமானால் முதலாவது வெளிச்சம் என்கிற நல்லது வர வேண்டும். அந்த வெளிச்சத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த வெளிச்சம் என்ன? பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை தான் நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருள் நிறைந்த உலகம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் இருளால, காரிருளால மூடப்பட்டிருக்கிறதா. ஏசாயா 60:2-3 படித்தால், இதோ பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் ஊதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். யோசித்து பாருங்க, வெளிச்சம் இந்த உலகத்திற்கு தேவை. இந்த உலகம் இருளிலே இருக்கிறது. ஆகவே தான் இருளில் காணப்பட்ட ஜனங்கள் இயேசு என்கிற வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு நாமும் வெளிச்சமாகிய இயேசுவை காண்பிக்க பாருங்க. அடுத்தது சொல்லப்படுது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படித்து பார்த்தால், வேதமே வெளிச்சம். இந்த உலகத்திற்கு தேவனுடைய வார்த்தை தாங்க வெளிச்சம். நம்முடைய வார்த்தைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பாதைக்கு வேதமே வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு வேதமே வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வெளிச்சத்தை, வேதத்தின் வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு காண்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வெளிச்சம் என்பது என்ன? அது இயேசுவாய் இருக்கிறார், தேவனுடைய வேதமாய் இருக்கிறது. பாருங்க, அந்த வெளிச்சம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. ஏசாயா படிச்சது போல அது இருளை விரட்டுகிறது. இந்த உலகத்தை காருள் மூடி இருக்கிறது. ஆனால் நம்ம மேல தேவனுடைய வெளிச்சம் காணப்படுகிறது. அந்த வெளிச்சத்தில் இருக்கிற இருளுள்ள ஜனங்கள் வருவார்களாம். நாம் வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும். பாருங்க, என்னுடைய உறவினர் ஒருவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார். மரண தருவாயிலே இருந்தார். அவருக்காக ஜெபிக்க போயிருந்தோம். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ரூம்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி எல்லாரும் இருட்டிற்குள்ளே அமர்ந்திருந்தார்கள். நிறைய சொந்தக்காரர்கள் அருகிலே உட்கார்ந்து இருந்தார்கள். அந்த வியாதிப்பட்டவர் அவரும் அந்த அறையிலே படுத்திருந்தார். அப்போ அந்த அறை முழுவதும் இருட்டாகத்தான் இருந்தது. நான் உள்ளே போன உடனே இருளாக லைட் எல்லாம் அமர்த்தப்பட்டிருந்தது. அப்ப நான் கேட்டேன், லைட்டை போடுங்கன்னு சொல்லும் பொழுது
அந்த படத்துல அந்த வியாதிப்பட்ட நபர் சொல்லுகிறார், வேண்டாம் வேண்டாம், எனக்கு வெளிச்சத்தை பார்த்தா எனக்கு எனக்கு அது பிடிக்கல, அது வேண்டாம்னு சொல்லுகிறார். அவர் இருளைத்தான் விரும்பி கொண்டிருந்தார். ஏனென்றால் தனது வாழ்நாள் முழுவதும் அநேக தீய காரியங்களை செய்து குடித்து வெறித்து இப்படி காணப்பட்டிருந்த அவர் அந்த மரண தருவாயிலையும் இருளைத்தான் விரும்புகிறார். பாருங்க, பிசாசு அப்படித்தான் இருளில் தான் ஜனங்களை இருக்க வைக்க விரும்புகிறார். இப்பொழுது நான் என்ன செய்தேன், அவருடைய காதுகளிலே சென்று பாருங்க, நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து நாங்கள் எல்லாம் அந்த இருட்டுக்குள்ளதான் இருந்து எல்லாரும் ஜெபிக்கிறோம். அந்த உறவுக்காரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பாடி நாங்கள் அவருடைய காதிலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஜெபித்து முடித்த உடனே நான் சொல்லுகிறேன், இப்பொழுது லைட் ஆன் பண்ணுங்க சொல்லும் பொழுது லைட்டை ஆன் பண்ணாங்க. இப்ப அவருக்கு எந்த பயமும் இல்லை. பாருங்க, இயேசு அவருடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் உதித்து விட்டார். இப்பொழுது இருளை கண்டு அவருக்கு பயம் இல்லை. பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, இப்ப அவருக்கு ஜெபித்துட்டு நான் லிப்ட்ல இருந்து இறங்கி கீழே வந்துட்டேன். வந்து நானும் என்னுடைய நண்பன் பேசிக் கொண்டிருந்த பொழுது பாருங்க, அந்த ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்களுக்குள்ளாக பாருங்க, அவர் ஜெபித்து முடித்து 5-10 நிமிடங்களுக்குள்ள அவர் உயிர் பிரிந்து விட்டது. யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஜனங்கள் இருளிலே வாழ்கிறார்கள். இவர்களுக்கு தேவை வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை தான் நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் வெளிச்சமாகிய இயேசு இருளை விரட்டுகிறார். வேதமாகிய அவருடைய வெளிச்சம் இருளை விரட்டுகிறது. ஆகவே வெளிச்சத்தை காண்பிக்க, இருளை விரட்ட நாம் கர்த்தர் மேலே ஆமென் ஹல்லேலூயா வைக்கிறதான அந்த இயேசுவில் வைக்கிறதான அந்த தாகமும் அவருடைய வேதத்தில் வைக்கிற தாகமும் நம்மை வெளிச்சமாக மாற்றி அந்த வெளிச்சத்தை நாம் பிறருக்கு காண்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாய் பாருங்க, வெளிச்சம் என்ன பண்ணுது, தீமையை விரட்டு. பாருங்க, ஒரு இருள் நிறைந்த இடத்துல அநேக உயிரினங்கள், தீய உயிரினங்கள். உதாரணமா நீங்க வீட்டுல லைட் ஆஃப் பண்ணி வைத்து கிச்சன்ல நீங்க வைத்து நீங்க போயிட்டு நீங்க டக்குன்னு லைட்டை திருப்பி வந்து போடும் பொழுது பாருங்க, அநேக கரப்பான் பூச்சி, பல்லி, இப்படி பல பாச்சான் இப்படிப்பட்டதான தீய உயிரினங்கள் வெளிச்சத்தை கண்டவுடனே அது ஓடும். யோசித்து பாருங்க, இப்படித்தான் வெளிச்சம் தீமைகளை விரட்டுகிறது. அருமையானவர்களே பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 12-11 படிக்கிறோம், மரணம் நேரிடுகிறதனாயிலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, தீயவைகள், தீய காரியங்கள், தீயவனாகிய பிசாசு எப்பொழுது ஓடும், எப்பொழுது ஓடுவான்? இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலும் அவருடைய வசனத்தினாலும் தான் ஓடுவான். ஆகவே வெளிச்சம் தீமையை விரட்டி அடிக்கிறது. பாருங்க, ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். நேபாள் தேசத்துல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அம்மா, அவங்க குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள். இப்போ வியாதி படுக்கையில் இருந்து நான் எப்பொழுது மீண்டும் எழுந்து ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கும் பொழுது அவர்கள் மொபைல் பார்த்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது யூடியூப்ல நமது இந்த ஆராதனை நிகழ்ச்சி அவர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. அப்ப இதை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கேட்ட மாத்திரத்தில் இயேசுவின் நாமம் அவர்களுக்கு பலன் கொடுத்து விட்டது. தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவர்களுக்குள்ளே பலன் வந்து விட்டது. ஆராதிக்க தேவன் பலனை கொடுத்து விட்டார். எல்லாம் இப்பொழுது தீமைகள் சொல்றாங்க, பல வாரங்களாக படுத்த படுக்கையில் அந்த தீமை என்னை விட்டு அகன்றது. கர்த்தர் பலப்படுத்தினார். பாருங்க, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே நான் சபையில பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, வெளிச்சம் தீமையை விரட்டுகிறது. வெளிச்சம் பாருங்க இருளை விரட்டுகிறது. பாருங்க, வெளிச்சம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தேவை. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆகவே பிரியமான தேவனுடைய ஜனங்கள், இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல இந்த வார்த்தைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம எல்லாம் அர்ப்பணிப்போம் ஆண்டுடைய சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை நீர் அப்படி வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புவே என் இயேசு ஒருவரை,
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பீர்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை அப்படி மாற்ற அவர் தம்முடைய வார்த்தை நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆகவே நாம் உப்பாக இந்த உலகத்துக்கு சுவை தருவோம், உப்பாக இந்த உலகத்தை பாதுகாப்போம். அதே போல வெளிச்சமாய் இந்த உலகத்தில் இருக்கிற இருளை நீக்குவோம், வெளிச்சமாய் இந்த உலகத்தில் உள்ள தீமைகளை அகற்றுவோம். இதற்கு அவரே நமக்கு போதுமானவர். அவர் இந்த நாளில் நம்மோடு இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து இந்த வார்த்தையின்படியே நாங்கள் இந்த உலகத்துக்கு உப்பு, நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஆகவே நாங்கள் அப்படியே உமக்காக உப்பாக பயன்படுவோம். இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் வெளிச்சமாக நாங்கள் பயன்படுவோம். அப்படி நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படி நம்மை மாற்றுவாராக, கர்த்தர் அப்படி நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. எங்களை உப்பாக மாற்றிடுங்க ஆண்டவரே, சுவை உள்ளவர்களாக மாற்றிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே வெளிச்சமாக எங்களை மாற்றிடுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். இப்படி சொல்லுங்க. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. பண்ணிக்கலாமா? உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இந்த உலகம் இருளில் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த உலகம் தீமையிலே இருக்கிறது. இந்த உலகத்தை பாதுகாக்கணும். இந்த உலகத்துக்கு சுவை தருகிற மனிதராக நம்ம மாறணும். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இந்த நாளிலே இயேசுவை கொண்டாடுவோம் என்கிற இந்த ஆராதனை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உப்பாக மாற்றிவிடும், வெளிச்சமாக மாற்றிவிடும். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் உதிக்கட்டும். இயேசு என்கிற வெளிச்சத்தை காண்பிக்கட்டும். தேவனுடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்தை காண்பிக்கட்டும். தீமை அகலட்டும், இருள் அகலட்டும். இந்த உலகத்துக்கு இவர்களை சுவை தரும் உப்பாக மாற்றும், பாதுகாக்கும் உப்பாக மாற்றும். கர்த்தர் செய்திடுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகனமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.